அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. இவ்வளவு பெரிய தேர்தலை நடத்துகிறோம், இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியில் அமைதியான தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியினருக்கு இதிலிருந்தே தெரியுது, அவர்களுக்கு தோல்வி பயத்தை தோற்றுவோன்னு தெரியுது. அதனால ஏதாவது ஒரு சாக்கை சொல்லணும், காரணத்தை சொல்லணும்னு காரணம் கண்டுபிடிச்சிருக்கிறது தான். அவினாசி 100% எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 100% வாக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் எங்களுடைய மார்ஜினுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் மார்ஜினை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வெற்றி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள வெற்றியாக. இந்த வாக்கு சதவீதம் என்பது, அது இந்த விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்பது திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு இருக்கின்ற அந்த கோபத்தை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை, அவங்க மேலே ஒரு வெறியை வச்சிருக்காங்க. அதுதான் இவ்வளோ விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இந்த வாக்கு சதவீதமானது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கு சதவீதமாக இருந்தது. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு அவரும் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டியது நான் சொல்றது. இப்போ பாஜக மேல மக்கள் 2047 விக்சித் பாரத் பிரதமர் அவருடைய செயல்பாடு இதை பார்த்து பலரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய வேகமானது மிக சிறப்பாக இருந்திருக்கு. 0 தான், வெறும் 0. ஆனா மக்கள் ஓட்டு சதவீதம் பாருங்க, எவ்வளவு எழுச்சியான வாக்கு, எவ்வளவு ஒரு வேகமா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான வாக்காக தான் இந்த வாக்குகள்.